கிறிஸ்டியன் காலேஜ்ல இருந்து ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் வருஷம் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் 2026 அப்ப அரண்கிற டைட்டில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் தான் வந்துட்டு நடக்கிற கேம்பெயின் தான் இது. இது வந்துட்டு இந்த கேம்பெயினோட ஸ்டார்டிங் தான் வந்துட்டு இந்த ரேலி. ஸோ இந்த ரேலியில தொடங்கி திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இந்த கேம்பெயின் ரன் ஆகும். திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஃபுல்லா எங்க காலேஜ்ல வந்துட்டு டிஃபரெண்ட் செஷன்ஸ் நடக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்டா அபிஷியல்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட் பத்தி எல்லாத்த பத்தியும் செஷன்ஸ் நடக்கும். செகண்ட் டே ஃபுல்லா அவுட்ரீச் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ்னு 3 இடத்துக்கும் போய் அங்க இருக்கவங்களுக்குலாம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றது தான் எங்க மோட்டிவ். தேர்ட் டே ஃபுல்லா காம்படிஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் தீம்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸோ எல்லா காலேஜஸையும் இன்வைட் பண்ணி இந்த காம்படிஷன்ஸ் நடக்க போகுது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்குள்ள மட்டும் இல்லாம மற்ற காலேஜஸையும் இன்வைட் பண்ணி இன்டர் டிபார்ட்மெண்ட் காம்படிஷன்ஸ் இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன்ஸ் ரெண்டுமே நடக்க போகுது. ஸோ ஆமா, முன்னாடி வருஷம் வந்துட்டு நாங்க ட்ரக் அவேர்னஸ் பத்தி பண்ணிருந்தோம். சோ இந்த வருஷம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பண்றதுக்கான காரணம் வந்துட்டு இப்ப வந்துட்டு நிறைய இது வளர்ந்துட்டு இருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்துட்டு அது சொல்ல வந்துட்டு பயப்படுறாங்க. சொன்னாலும் வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தரது இல்ல. நிறைய லீகல் லாஸ்லாம் வந்துட்டு இதுக்காக இருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியாதனால அது யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வச்சு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண வைக்கணும். இதுக்கு மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது இந்த கேம்பெயின் மூலியமா அது குறையணுங்கிறது தான் எங்க மோட்டிவ்.